வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். இத பாருங்கப்பா, அம்மா அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். கேவலம் அந்த ரம்யாவுக்கும் அவருக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு போய் நம்மள அசிங்கப்படுத்துறாங்கப்பா. இல்லடா தங்கம், அவ வந்ததும் ஓடி உங்க ஆத்தா வீட்டுக்கு நான் துரத்தி விட்டுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதா, அப்பா எப்பவும் உன் கூட தான்டா இருப்பேன். அப்பா ஈஸ்வரி, எங்க வந்த? முதல்ல வெளியே போ. ஈஸ்வரி, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுமா. எந்திரி. ஷோ, என்ன மன்னிச்சிடுமா, பா. என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ். டேய், எந்தடா முதல்ல நான் அடிக்காம. இல்ல என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு முதல்ல சொல்றேன்ல. என்ன என்கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? முதல்ல வெளியே போ. நான் எந்த டிராமாவும் பண்ணலமா, உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் நான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். உனக்கு மட்டும் இல்ல, எந்த தப்பு செய்யாத அந்த சரவணனுக்கு நான் செஞ்ச துரோகம் தான் என்ன பழிவாக இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாப்பா, சரவணன் ரொம்ப நல்லவன்பா, அவன் எந்த தப்பும் செய்யலப்பா. அந்த ரெசார்ட் விஷயத்துல கூட அவன் பேரை கெடுக்கணும் தான் நானும் தோறையும் தான் எல்லா தப்பும் செஞ்சோம்பா. அடப்பாவிகளா, ரத்னசாமிய சரவணன் ரெசார்ட்டுக்கு வர வச்சது, போலி ஒரு ஓனரை செட் பண்ணது, பணத்தை வாங்குறதுமே எல்லாமே நாங்களாப்பா செஞ்சோம். அது மட்டும் இல்ல, அவன் மேல திருட்டு பலி விழணும்னு நாங்க தான் அவன் வீட்டுல அந்த 25 லட்சம் பணத்தை வச்சோம். அடப்பாவிகளா, அப்படி செஞ்சா அவனை திருடன்னு நம்பி நம்ம ஈஸ்வரி அவனை வெளியே அனுப்பிடுவான்னு நாங்க நம்பினோம். ஆனா அப்பவும் ஈஸ்வரி அவனை நம்பி அவன் கூடயே போயிட்டா. அதான் இவங்களை பிரிக்கிறதுக்காக ரம்யாவுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு நாங்க போய் சொல்லணும்ப்பா. பொய் சொன்னியா? ஏண்டா, உன் தங்கச்சியோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு பொய் சொன்னியா? இப்படி நாங்க தான்ப்பா எல்லா தப்பையும் செஞ்சோம். சரவணனுக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லப்பா. ஏய், உங்க 2 பேத்துக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? எதுக்குடா அப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்குடா அப்படி பண்ணீங்க? தப்பு தப்பு பண்ணப்பா. எல்லாத்தையும் இப்போ வந்து சொல்றியாடா? முன்னாடியே சொல்லியிருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிருக்காதேடா. 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய பாவங்களை பண்ணிட்டீங்களேடா. உங்க கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் மாட நடந்துக்குவீங்க படுவாவிகளா. தப்பு பண்ணப்பா. ஆமா, உங்களுக்கு நான் ஒரு நாள் நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு வீடேறி வந்து சொன்னான்டா.
அப்ப கூட அந்த நல்லவனை நான் நம்பாம போயிட்டேனடா. உங்க 2 பேரையும் தானடா நம்பினேன். பெத்த பிள்ளைங்க எனக்கு இவ்வளவு பெரிய பாவம் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லடா. ஐயோ ஐயோ அப்பா வேணாப்பா, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா நம்ம போலாம்ப்பா. அப்பா போலாம்ப்பா. நம்ம போலாம்ப்பா. சரவண ஏன் புருஷன்ப்பா, நான் அவரோட தான் வாழணும். அப்பா இவங்க செஞ்ச தப்பால நான் அவரை சந்தேகப்பட்டு விவாகரத்து பண்ணிட்டேன். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அழாதம்மா, அழாதம்மா. மன்னிச்சிருமா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம்ப்பா. வாங்கப்பா கிளம்பி போலாம்ப்பா. அவரோட கல்யாணத்தை நிறுத்த போலாம்ப்பா. என்ன பார்த்தா கண்டிப்பா அவர் மனசு மாறுவாருப்பா. அப்படியா? நான் மன்னிப்பு கேட்டேன்னு வைங்கப்பா, அவரு நடந்ததெல்லாம் மறந்து போயிடுவாருப்பா. அவர் மட்டும் அந்த ரம்யா கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னா அப்புறம் அவரு என்னைக்குமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடும். அப்பா அப்பா அவரு எனக்கு சொந்தம் இல்லாம ஆயிடுவாருப்பா. அதெல்லாம் வேண்டாம். என் புருஷனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு வேணும்பா. அப்பா சீக்கிரமா போய் அவரோட கல்யாணத்தை நடத்திடுவோம். வாங்கப்பா. அவரு கிடைக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன்பா. நான் உயிரோட இருக்க மாட்டேன். உயிரோட இருக்கவே மாட்டேன். வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. வாங்க. கடவுளே காப்பாத்து. வாவினி தம்பி, இவளை பாரு அழுதுகிட்டே வரா. பாத்துக்கலாம். ஏய், இப்ப எதுக்கு நீ கண்ணை கசக்கிட்டே வர? முதல்ல அழுகிறத நிறுத்து. அழுகுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இந்த பாரு, இந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க. அதுதான் உனக்கு நல்லது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படி அழுது வெடிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஏதுன்னு தேவையில்லாத கேள்வி எல்லாம் வரும். அதனால சிரிச்ச முகத்தோட வந்து மணமேடையில உட்கார், புரியுதா? அதை விட்டுட்டு மறுபடியும் முரண்டு பிடிச்ச நான் என்ன செய்வேன்னு தெரியும்ல. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். நீ விரும்பின அந்த செந்தில எங்க ஆளுங்க கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவானுங்க. அவன் உயிரோட இருக்கணும்ன்ற ஆசை இருந்தா அமைதியா வந்து நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணிக்க. வா, கூட்டுவாங்க நந்தி. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சங்கரே, நீ எங்க? இங்க கோயிலுக்கு நம்ம தானே பூவெல்லாம் சப்ளை பண்றோம், அந்த வேலையா வந்தேன்.
சரி வரேண்ணே. சரிப்பா. சரிப்பா. இவன் வேற. என்ன தம்பி சரி இது? போலாமா? வேணி. ஏய், வேணி. ஏய், வேணி எங்க? இங்க தானே நின்னுட்டு இருந்தா. வேணி 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 நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. Please, மாமா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இங்க பாரு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? என் அப்பா எனக்கு வேற யாரோ ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. ஐயோ வேணி, இந்த கோவில்ல தான் அந்த கல்யாணம் நடக்க இருக்கு. அந்த சாமி தான் உங்களை என் கண்ணுல காட்டி இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? எங்க அப்பா என்ன ஏமாத்திட்டாரு மாமா. வேணி அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன என்ன கொன்றுவாரா? எங்க இங்கதான் நிக்கிற, வந்து கொல்ல சொல்லு பாப்போம். டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. எப்ப கோவப்படுறதுனே தெரியாம. ஏன் வேணி, அப்படின்னா உங்க அப்பா இந்த கோயில்ல தான் இருக்காரா? ஆமா அத்தை, இந்நேரம் நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா என்ன தேடி இங்க வருவார் அத்தை. அத்தை என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை. மனசுல செந்தில் மாமாவை வச்சுட்டு என்னால இன்னொருத்தரை சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அத்தை. அதுக்கு பதிலா நான் செத்து போயிடலாம்னு நினைச்சாலும் என்ன விட மாட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ணாத? அழாதம்மா, சொன்ன கேளு. எனக்கு பயமா இருக்கத்த. என் அப்பா இங்க வந்தாருன்னா கண்டிப்பா என்ன அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாரு. அவங்க பார்த்த மாப்பிளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. வேணி மாமா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க மாமா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன் மாமா. அழாதன்றல. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல, நீ தைரியமா இருமா. எங்க 2 பேரை தாண்டி உங்க அப்பாவால உன்னை இழுத்துட்டு போய் கட்டாய கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாதுமா. ரேணுகா அண்ணே, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களை இங்க வர சொல்லு. சரிண்ணே. டேய் போனை குடுறா. இந்த சீக்கிரம் பண்ணு. வேணி, எதுவும் ஆகாது, பயப்படாத. நீ உங்க அப்பாவால எதுவும் பண்ண முடியாது. ஏய் கொஞ்சம் சீக்கிரமா போடா. சரிங்கப்பா. அழாதம்மா, அழாதடா. என்ன இப்ப வந்து நீ எல்லா உண்மையும் சொல்றியே? கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? இதெல்லாம் நேத்தே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திருப்பேனே. ஈஸ்வரி என்ன மன்னிச்சிடுமா. அழாதடா, அழக்கூடாதுடா. நான் உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து வைப்பேன். நான் சொல்றேன்ல, மாப்பிள்ளையோட அந்த கல்யாணம் நடக்காது. நான் உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து வைப்பேன். அப்புறம் என்னையும்
திரும்ப சேர்த்து வச்சிருவீங்களாப்பா? கண்டிப்பா நடக்கும்டா தங்கம், நம்பிக்கை வைடா. மாப்பிள்ள அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாரா? அவர் எத்தனையோ தடவை என்கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க நினைச்சாரு. ஐயோ, நான் தான் அவரை புரிஞ்சுக்காம ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுத்தி விட்டுட்டேன். அழுவாதரா இல்லேஸ்வரி, நாங்க தான் தப்பு பண்ணிருக்கோம். நாங்க தான் வாழ்க்கையை அழிச்சிட்டோம். அப்பா, எல்லா தப்பும் என்னோடதுதான். சரிடாமா, சரிடா அழுவாதரா. புரிஞ்சிருச்சுப்பா. என்னாலதான் இப்ப அவரு அந்த ரம்யாவே கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்காரு. ஐயோ, ஐயோ, அம்மா சொல்றது கேளுமா, அழாதம்மா. நான் தான் சொல்றேன்ல, மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாணம் நடக்காதுடா. நான் உன்னை மாப்பிள்ளையோட சேர்த்து வச்சிடறேன், போதுமா? அப்பாவை நம்புடா, தைரியமா இரு. டேய், கொஞ்சம் சீக்கிரமா போடா. சரிப்பா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாங்களாப்பா? ஏத்துக்குவாருமா. நீ கொஞ்சம் அமைதியாடுறா. என் மேல இருக்கிற கோவத்துல தானே அவர் விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த ரம்யாவை கல்யாணம் பண்ண முடிவு எடுத்திருக்காரு. இப்ப போய் மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் மறந்துட்டு அப்புறம் என்ன ஏத்து போறப்பா? ஏத்துக்குவாங்கடா தங்கம், டென்ஷன் ஆகாதடா, இருடா. அதுவும் இல்லாம ரம்யா கிட்ட இருந்து நான் பணம் வேற வாங்கி இருக்கேன். அவ எப்படிப்பா சரவணன் எனக்கு விட்டு கொடுப்பா? ரம்யாவை வேற அவமானப்படுத்தி பேசிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இப்போ என் புருஷன் எனக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டானா? சொல்ல மாட்டாங்கடா. நான் என்னதான் பண்றது? சொல்ல மாட்டாடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடா. மாப்பிள்ளையும் அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கடா. அவங்க கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவு தான்டா எடுப்பாங்க. இதே ரம்யா தான் நம்ம வீட்டுக்கு வந்து நீ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழணும் தானே சொன்னான். நீ தான் அவள் பேச்ச மதிக்காம அவளை திட்டி துரத்தி விட்ட. அதை மறந்துட்டியா என்ன? அப்படிப்பட்டவ உன் வாழ்க்கையை அழிச்சு மாப்பிள்ளையை தனக்கு சொந்தமாக்கணும்னு நினச்சிக்கோளா? தைரியமா இரு, மாப்பிள்ளையும் நீ தான் ஒன்று சேருவீங்க. இதை யாராலையும் தடுக்க முடியாது. மனோ, சீக்கிரமா போடா. சரிப்பா. அடாதம்மா. இந்தாடா. என்னாச்சு? என்ன ரெண்டுக்கா ஃபோன் பண்ணிட்டியா? சொல்லிட்டேனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. உனக்கு எதுவும் ஆகாது. கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை யாரும் கட்டி கொடுக்க முடியாது. தம்பி, அங்க பாருங்க அவளை. நீ தைரியமா இரு, தைரியமா இருன்னு சொல்றல. ஏய் ரெடி. மாமா, பயமா இருக்கு மாமா. ரெடி, இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அவங்களோட வந்து சேர்ந்துட்டா உன்னை விட்டுருவனா? வாடி. என்ன நீங்க? மாமா, நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துல வேணிக்கு விருப்பமே இல்ல. அவளை விட்டுருங்க. டேய், அத சொல்ல நீ யாரா? இது என் குடும்ப விஷயம். மரியாதையா என் பொண்ணை என் கூட அனுப்பி வை. டேய் சரவணா, நீ அவ மனசுல உன் தம்பியை கட்டித்தரன்னு ஆசையை விதைச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப அவளை என் கூட அனுப்ப போறியா இல்லையா? முடியாதுன்னு முடியாது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீ இப்படி இருக்க போற? அன்னைக்கு நான் ஒருத்தர் விரும்பினப்போ நீ இப்படிதான் இருந்த. இப்ப உன்னோட பொண்ணு விஷயத்திலயும் அதே மாதிரி தான் நடந்துக்கிற. வயசு ஆக ஆக
மனுஷனுக்கு நிதானமும் பக்குவமும் கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மட்டும் என்ன இப்படியே இருக்க? பிடிக்காத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ எப்படி அவன் கூட நிம்மதியா வாழ்வா? அதையெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? ஏய் நிறுத்திடு. நீ எல்லாம் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறியா? குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போனவ தானே நீ. இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணத்தான் செய்வ. ஆனா நான் உன்ன மாதிரி கேவலமானவன் கிடையாது. இங்க பாருங்க, அம்மாவை மரியாதை இல்லாம பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா நீ? டேய் சும்மாறா. டேய் முதல்ல உன்னை தாண்டா இல்லாம பண்ணிருக்கணும். உன்னாலதான் இவ கடந்து துள்ளிட்டு இருக்கா. குடும்பமா சேர்ந்து என் பொண்ணை மயக்கி உங்க அம்மா விட்டுட்டு போன சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரவணனும் சரி, அவனோட குடும்பமும் சரி, பணத்தை என்னைக்குமே ஒரு விஷயமா நினைச்சதே இல்ல. உங்களுக்கே தெரியாம ஒரு நல்ல உறவை நீங்க தான் இத்தனை வருஷமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க. தப்பெல்லாம் உங்க மேலதான். ஏய் நிறுத்து. நீ எனக்கு சரி தப்பெல்லாம் சொல்லி கொடுக்குறியா? இன்னொருத்தி கூட கல்யாணம் ஆனவன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற. நீ எல்லாம் பேசவே கூடாது. மரியாதையா என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க, இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன். உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்க கிடையாது. வேணி உங்க பொண்ணுனா எனக்கு அவ முறை பொண்ணு. அவ வாழ்க்கையில தலையிட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வேணிக்கு விருப்பம் இல்லாத அந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். வேணி நீ சொல்லுமா, யாருக்காகவும் பயப்படாத, தைரியமா சொல்லு. நீ செந்தில தானே கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? நீ பாருமா, நீ தைரியமா சொல்லுமா, யாருக்கும் பயப்படாத. உன் விருப்பம் தான் முக்கியம். சொல்லுமா, நீ செந்தில் தம்பியை தானே கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? வேணி நீ எதுக்கும் பயப்படாத, சொல்லு. உனக்கு என்ன விருப்பமோ சொல்லு. ஆமா வேணி, தைரியமா சொல்லு. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, சொல்லு. ஆமா, நான் செந்தில் மாமாவை தான் கட்டிக்க விரும்புறேன். இது போதும் வேணி. இன்னைக்கு இதே மனமேடையில எங்க கல்யாணத்தோட சேர்த்து உனக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் நடக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.